பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீத புஸ்தகம் 1-5 வரைக்கும். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உணர்வுகள். நம்ம சங்கீதத்தை படிக்கும்போது அது மனித உணர்வுகளை தொடக்கூடியதாக இருக்கும். மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா உணர்வையும் சங்கீதத்தில் நாம் வாசிக்கலாம். இன்னொரு விதத்தில் நாம் பார்க்க வேண்டும் என்றால் சங்கீதத்தை உணர்வுகளின் குவியல் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் அநேக விதமான உணர்வுகளை சங்கீதக்காரன் பாடலாக பாடியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மனிதன் பாவம் செய்தபோது ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பாதிப்பு உண்டானது. அப்போ ஆத்துமாவில் பாதிப்பு உண்டானது. அதனால தான் இன்னைக்கு உணர்வுகள் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறோம். பாவம் வருவதற்கு முன்பதாக உணர்வுகளில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் கோபம் என்று சொல்லக்கூடிய உணர்வு கிடையாது, பயம் கிடையாது, வெறுப்பு கிடையாது. இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகள் இல்லாமல் ஏதேன் தோட்டத்தில் வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது எதிர்மறை உணர்வுகள் அதிகமாக நம்மிடையே காணப்படுகிறது. கோபம், பயம், வெறுப்பு, அவமானம், இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக நம்முடைய இருதயத்தில் பார்க்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட உணர்வுகள் வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்று சொல்லி அதிலிருந்து நாம் விலகி இருப்போம், அல்லது அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் மறைத்து விடுவோம். நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அப்படி ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது என்றே யாராலும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பொது வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு, இருதயத்தில் அதிகமாக பயம் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த பயத்தை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று அதை மறைப்பதற்காக மற்றவர்களுக்கு முன்பதாக சிரித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நாம் பொது வாழ்க்கையில் வாழும்போது ஏன் நாம் இதிலிருந்து ஒளிந்து கொள்ளுகிறோம் என்றால், நம்மால் இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாததுனால அவைகளை நாம் மறைத்து வைத்து விடுகிறோம். அப்படியே நாம் வெளிப்படுத்தினாலும் அது உறவுகளை பாதிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது சங்கீதக்காரன் எப்படி தன்னுடைய கடினமான உணர்வுகளையும் அவன் வெளிப்படுத்துகிறான் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய உணர்வுகளை பாதுகாப்பான ஒரு நபரிடத்தில் நாம் வெளிப்படுத்தும் போது அந்த இடம் பாதுகாப்பாக மாறுகிறது. நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகளிலிருந்தும் கூட நாம் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், அவமானங்கள், கோபம், பயம், இந்த காரியங்கள் மறைந்து போவதற்கு ஒரு அடிப்படை காரியம் என்னவென்றால் அதை முதலாவது நாம் சரியாக எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வது தான். அப்போ என்னுடைய ஜெபம் என்னவென்றால், சங்கீதத்தில் 150 அதிகாரங்கள் இருக்கின்றது. இந்த 150 அதிகாரங்களையும் நாம் தியானிக்கும் போது, ஜெபத்தோடு தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும் என்பது தான். நம்ம உணர்வில் எந்த இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ, எந்த இடத்துல நம்ம துயரப்பட்டு கொண்டிருக்கோமோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு கொண்டிருக்கோமோ, அந்த இடத்துல கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஜெபம். அந்த இடத்துல நம்மை சந்தித்து நம்மை சுகப்படுத்தி விடுதலையாக்க வேண்டும், அப்படி சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சங்கீதங்களை நாம் தியானிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. இன்றைக்கு இருக்கக்கூடிய தியான பகுதியிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, உலகத்தார் அல்லது தேவனை அறியாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இருதயத்தில் நல்ல சந்தோஷம் வேண்டும் என்றால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அல்லது நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் தீமையாக இருக்கும்போது இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது என்று உலகத்தார் நினைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சத்தியம் வேறு விதமாக இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தினுடைய முகவுரையை நான் படிக்கிறேன். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். அப்போ இந்த 3ஆம் சங்கீதம் தாவீது எப்பொழுது பாடினார் என்றால், மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில், மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். முதல் வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய்
பெருகி இருக்கிறார்கள். அப்போ அவரை சுற்றி பார்க்கும்போது சத்துருக்கள் தான் அவரை சூழ்ந்து இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். 2ஆம் வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்போ சத்துருக்கள் இவரை சுற்றி இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனிடத்திலிருந்து இவருக்கு ரட்சிப்பு வராது, தேவனால் இவரை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி மனம் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் கேள்விப்படுகிறார். இந்த இடத்துல ரட்சிப்பு என்று சொல்லுவது ஆத்தும ரட்சிப்பு அல்ல, அவருடைய சூழ்நிலையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை. அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து தாவீதை யாராலையுமே ரட்சிக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கவே கிடைக்காது என்றுதான் அவர் கேள்விப்பட்டு கொண்டிருந்தார். 3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனால் தாவீதுக்கு தேவனோடு ஒரு உறவு இருந்தபடியால் தாவீது அறிந்திருந்தார், என் சூழ்நிலை இப்படி இருந்தாலும், என்னுடைய சொந்த மகனை என்னை துரத்தி கொண்டு வருகிறான், என்னுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் தேவன் என்னுடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாவீது தேவனோடு இருக்கக்கூடிய உறவிலிருந்து ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது அவருடைய தலை குனிந்து இருக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய சொந்த மகனே தன்னை துரத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன? என் தேவன் என்னுடைய தலையை உயர்த்துவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்படும் போது நம்பிக்கை இல்லாமல் நாம் இருதயத்தில் காணப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் சங்கீதக்காரனை போல தேவனிடத்திலிருந்து நம்முடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும். அப்போ தானியம் திராட்சரசம் இது பெருகி இருக்கக்கூடிய காலம் என்றால் வெளியில் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்கள். தானியமும் திராட்சரசமும் அந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு மிகுதியாக இருந்தது என்று சொன்னால் அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதை தான் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கக்கூடிய காலம் என்று தாவீது சொல்லுகிறார். இப்போ தாவீது சொல்கிற காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கக்கூடிய காலத்தில் இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை காட்டிலும் என்னுடைய இருதயத்தில் தேவன் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். ஒருவேளை தாவீதுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இந்த தானியமும் திராட்சரசமும் அதிகமாக அனுபவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் ஒரு அளவுகோலால் அளந்தோம் என்றால் தாவீதுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எல்லாமே மோசமாக காணப்படலாம், நம்முடைய அடிப்படை தேவைகள் கூட ஒருவேளை சந்திக்கப்படாமல் காணப்படலாம். ஆனால் தாவீது சொல்கிறது மாதிரி தேவனை நாம் விசுவாசிக்கும் போது அதிகமான சந்தோஷத்தை அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு தருகிறாராம். அப்போது இருதயத்தில் சந்தோஷம், இருதயத்தில் மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? நம்முடைய சூழ்நிலையிலிருந்து அல்ல, தேவனோடு இருக்கக்கூடிய உறவில். அப்போ நம்முடைய உள்ளான உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய உள்ளான உணர்வுகளின் நிலையை நிர்ணயிக்கக்கூடியது என்னவென்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு தான். அதனால தான் உணர்வுகளின் ஆரோக்கியத்திற்கு கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறார். அவரோடு உள்ள உறவில் மாத்திரம்தான் நம்முடைய உணர்வில் ஒரு ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் கூட உணர்வில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா? நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையின் வழியாக கடந்து போயிட்டுருக்கீங்களா? அல்லது உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? சந்தோஷம், நம்பிக்கை எல்லாம் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கவே செய்யாது. தேவனோடு உள்ள உறவிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் தான் நம்முடைய உணர்வுகளின் ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய உணர்வுகளை தேவனுடைய கரங்களில் கொடுக்கலாமா?
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரத்தில் நாங்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் போகும்போது எங்களுடைய உணர்வுகளில் குழம்பி போய்விடுகிறோம் அப்பா. எங்களுடைய உணர்வுகளில் நாங்கள் அதிகமாக தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தாவீதுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய உணர்வு தேவனோடு உள்ள உறவில் தான் அடங்கி இருக்கிறது என்று. எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கக்கூடிய தேவன் எங்களுடைய உணர்வுகளை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய தேவனுடைய கரத்தில் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் தருகிறோம் தகப்பனே. அதை நீங்கள் அப்படியே சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆரோக்கியமான உணர்வுகளை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.